ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா குணா குகைக்கு தான் போயிட்டு இருக்கோம். வாங்க குணா கேவுக்கு போலாமா? வாங்க. இந்த குணா கேவுக்குள்ள போற டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து யாரு வந்தாலும் ஒரு நபருக்கு 10 ரூபாயும், ஃபாரினர்ஸ் யாரு வந்தாலும் 100 ரூபீஸும் சார்ஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில இருந்து வரவங்க ஸ்டில் கேமரா யாராவது வச்சிருந்தா அவங்களுக்கு 50 ரூபாயும், வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு 500 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில இருந்து வரவங்களுக்கு வீடியோ கேமரா ஏதாவது எடுக்கணும்னா 300 ரூபாயும், வெளிநாட்டுல இருந்து வந்து யாராவது வீடியோ கேமரா ஏதாவது ஹேண்ட்லி கேமரா யாராவது வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 3000 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. ஸோ இதுதான் இதோட பிரைஸ் டீடைல்ஸ். கமலஹாசன் சார் நடிச்சிருந்தார்ல குணா மூவி, அது இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணலாம். வாங்க அந்த குணா கேவ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் வாங்க. நம்ம போற வழியில பாத்தீங்கன்னா சேர்மேல் ஒண்ணு செஞ்சு வச்சிருந்தாங்க. போய் கிட்ட பார்த்தா மரத்துல செஞ்சு வச்சிருக்கீங்க. பரவாயில்ல, யாராவது ரொம்ப நடக்க முடியாதுன்னா லைட்டா உட்காந்துட்டு போறதுக்கு யூஸ் ஆகும். யூக்கலிப்டஸ் மரம் ரொம்ப நிறைய இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் வெள்ளைக்காரங்க காலத்துல வெள்ளைக்காரங்க வந்து இம்போர்ட் பண்ணது. அந்த மரம் எல்லாமே வெள்ளைக்காரங்க கண்டுபிடிச்சதுதான் நம்ம கொடைக்கானல். இங்க குரங்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க ஏதாவது பொருள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துட்டு வந்துருங்க. கரெக்டா கொடைக்கானல்ல இருந்து குணா கேவ் பாத்தீங்கன்னா 7.5 கிலோமீட்டர் தான் இருக்கு. 22 நிமிஷத்துக்குலாம் நீங்க வந்துடலாங்க. அதே பைன் ஃபாரஸ்ட்ல இருந்து வரீங்கன்னா அது 1.5 கிலோமீட்டர் தான். அது கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துல நீங்க வந்துடலாம், நடந்து கூட வந்துடலாம். அதுல Hey, now welcome to Vasant Vlogs. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்துக்கு அப்புறமா இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. சரி வாங்க அப்படியே உள்ள நடந்து போலாம். வேறு பாருங்க, எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு. ஒரு மரம் எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு வேறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அந்த குணா கேவ் மாதிரி இந்த சின்ன சின்ன பள்ளம், பெரிய பள்ளம்லாம் ரொம்ப நிறைய இருக்குங்க. ஜன்னல் மாதிரி இரும்புல போட்டு மூடி வச்சிருக்காங்க. இங்க வரப்ப நீங்க பார்த்து வந்துட்டு பார்த்து போங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பள்ளம்லாம் இருக்கு. குணா கேவ் அந்த வியூ பாயிண்ட்ல தான் இருக்கும். அங்க அது போய் பார்க்கலாம். பாருங்க நமக்கு முன்னாடி இருக்கு பாத்தீங்களா, அதான் குணா கேவ். அப்படியே வாங்க போலாம். ஒரு சின்னதா ஹோல்ஸ் மாதிரி தெரியல. இப்ப மரம் செடியெல்லாம் வந்திருக்கு, அதனால தெளிவா தெரியல. அங்கதான் குணா மூவி ஷூட் பண்ணது. இப்ப க்ளோஸ்ல வச்சிருக்காங்க. இந்த குணா கேவ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 16 பேர் அதுல குளிர விழுந்திருக்காங்க. 16 பேரும் மீட்க முடியல. குணா மூவி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. வேர்ல்டு லெவல்ல இருந்து டூரிஸ்ட் வந்து பாக்குற இடத்துல இதுவும் மோஸ்ட் பாப்புலரான பிளேஸ் கொடைக்கானல்.
இப்போ நம்ம பாக்குற மிஸ்ட் இருக்கா, வாங்க ஒரு 1 hour கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு அந்த இடம். கண்டிப்பா நீங்க தமிழ்நாட்டுல விசிட் பண்ண வேண்டிய முக்கியமான இடம் பாத்தீங்கன்னா கொடைக்கானல். கொடைக்கானல் சுத்தி அவ்வளவு அழகான பிளேசஸ் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க. குணா கேவுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் வந்து இருக்கும். படிக்கட்டுல ஏறி போய் பார்த்தா அங்கிருந்து வேற லெவல்ல இருக்கும். அதுவும் பாத்திரலாமா, வாங்க போலாம். கேவுக்கு முன்னாடி இருக்க ஒரு வியூ பாயிண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க போய் பார்த்தலாம். இப்ப நம்ம நின்றுட்டு இருக்க இடமே ரொம்ப ஹைட்ல இருந்தா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மலைக்கு மேல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கிற இடத்துலலாம் பாத்தீங்கன்னா இந்த 1 லிட்டர் தண்ணி கேன் வந்து அலோவ் பண்றது இல்ல. அது நல்ல விஷயம் தான். 5 லிட்டர் கேன் மட்டும்தான் அலோடு. ஏன்னா குடிச்சிட்டு அங்க கீழே போட்டு போயிடுறாங்க. ஸோ இயற்கை கெடுதுன்னு சொல்லிட்டு அந்த 1 லிட்டர் கேனே அலோவ் இல்லையா அங்க. பாத்தீங்களா, 1 hour கழிச்சு வந்து பார்த்தா மிஸ்ட் இல்ல. வந்துட்டேன். கொடைக்கானல் சுத்தி இன்னும் நிறைய பிளேஸ்க்கு போயிருக்கோம். வெயிட் பண்ணுங்க, அடுத்த வீடியோல வந்துகிட்டே இருக்கும். இன்னும் கொடைக்கானல் நீங்க வந்து விசிட் பண்ண பிளேசஸ், இன்னும் நிறைய ஹிடன் பிளேசஸ் எல்லாம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் முடிஞ்சா போய் பாக்குறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா குணா கேவ். பாருங்க, குணா கேவ் தெரியுதா? இப்போ நீங்களும் ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் சுத்தி பார்க்க வந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பிளாஸ்டிக் எதுவும் போடாம நம்ம வந்து அழகா பார்த்து ரசிச்சுட்டு அழகா நம்ம போனோம்னா அடுத்து வந்து பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம குணா கேவ்ல எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. வாங்க அடுத்தது நம்ம பில்லர் ராக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் பார்க்கலாம் வாங்க.
ஐயோ நம்ம வர்றதுக்குள்ளே மூடிட்டாங்க. க்ளோசிங் டைம் வந்து 4:30. நம்ம வந்த டைம் வந்து கரெக்டா 4:30க்கு மேல ஆயிடுச்சு, அதனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்க யாராவது வந்து பார்க்கணும்னா 4:30க்குள்ளார வந்து பாத்துருங்க. இந்த குணாக்கு எவ்வளவு ஆழம் இருக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 அடிக்கு மேலன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு ஆழத்துல போயிட்டு இருக்கு இன்னும் கணக்கே எடுக்க முடியல. ஆக்சுவலா இந்த 2 பில்லர் ராக்குன்னு சொல்றாங்க. அதாவது நிலநடுக்கம் வந்தப்ப ஒரு பாறை 2ஆ பிரிஞ்சதுதான் அந்த பில்லர் ராக்குன்னு சொல்றாங்க. மொத்தம் 3 பில்லர் ராக் இருக்குமா. 2 சைட்ல தெரியும், ஒண்ணு வந்து பேக் சைட்ல இருக்குமா. அதுக்கு நடுவுல தான் அந்த குணா கேவ் இருக்கு. அங்கதான் வந்து குணா மூவி ஷூட் பண்ண இடம். நம்ம சென்னையில இருந்து கொடைக்கானலுக்கு எப்படி போறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ நம்ம போட்டுருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொடைக்கானல்ல இருந்து நிறைய பிளேஸ்க்கு போயிருங்க, எல்லா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாத்துக்கோங்க. சோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வசந்த். டேக் கேர், டாடா, பை பை, see you.